Address the gathering. மாண்புமிகு அமைச்சர் திரு நேரு அவர்களே, மாண்புமிகு மேயர் திரு எம் அன்பழகன் அவர்களே, திரு கோபால்சாமி அவர்களே, திரு திருநீலகண்டன் அவர்களே, திருமதி கலாசண்முகம் அவர்களே, வந்திருக்கும் மாநகராட்சி கவுன்சிலர்களே, பொதுமக்களே, அதிகாரிகளே, அனைவருக்கும் வணக்கம். இன்று எதிர்பார்க்காத விதமாக மாநகராட்சி ஆணையர் அவருக்கு உடம்பு சரியில்லையால் வர முடியும் தெரிவித்தார். கலெக்டருக்கும் ஒரு அவசர வேலையாக வெளியூர் சென்று விட்டதால் அவராலும் வர முடியவில்லை. எல்லாருக்கும் முத்தாய்ப்பாக நமது அமைச்சர் அவர்கள் 6 முறை இருந்து பேசிவிட்டு தான் போவார்கள். நம்மளுடைய பேச்சையெல்லாம் கேட்டு, அதனால் நான் நிறையா பேசலான்னு இருந்தால் சுருக்கிடுறேன். அதை பற்றி நம்ம மேலே எப்பொழுதுமே ஒரு குறை உண்டு. இவங்க எப்பொழுதுமே கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க, நல்லதே பேச மாட்டானா அப்படிலாம் கேள்வியெல்லாம் 50 வருஷமாக நாங்கள் அதான் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் நல்ல காரியம் பார்த்து நமது அரசோட திட்டம், நமக்கு அதில் பங்கு உண்டு. வி ஆர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ். அந்த உணர்வு எல்லாருக்கும் வரணும். கட்சி ஏ கட்சி பியை தவிர்த்து நமது அரசு பண்ணிங்கன்னா நமக்கு பாராட்ட கடமைப்பட்டவர்கள், அதே மாதிரி எடுத்துரைக்கவும் கடமைப்பட்டவர்கள். அந்த நோக்கில் இந்த விழா அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி ஒன்றிணைந்த பேருந்து முனையம், ஷார்ட்டாக B8ன்னு ரெஃபர் பண்ணுறேன். IBT இன்டர்நேஷ்னல் இன்டகிரேட்டட் பஸ் டெர்மினல். சரி, ஓ சரி சரி, கலைஞர் கருணாநிதி பேருந்து முனையம், ஒருங்கிணைந்த பேருந்து முனையம். அவர் சொல்கிறதும் ஒரு நல்ல கருத்து. ஏன்னா நமக்கு அதுக்கு சூட்டிய பெயரை கூட நாம் அதை சொல்ல வேண்டும். இந்த பேருந்து முனையத்தை பற்றி பல தகவல்கள் பொதுமக்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஏன்னா அது ரொம்ப நாளாக நமக்கு ஒரு தேவையாக இருந்தது. அதை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன்னெடுத்து அதுக்காக மிகுந்த உழைப்பு, எனக்கு தெரியும் ஒரு 2-3 வருஷமாகவே அதுக்காக மாநகராட்சி ஆணையர், கலெக்டர், கவுன்சிலர்கள் எல்லாருமே அதுக்காக பாடுபட்டு கொண்டு வந்திருக்காங்க. இது அந்த சூவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்காக ஒதுக்கின இடத்துல அதுக்காக 200 ஏக்கர் போக மீதி 500 ஏக்கர் இருந்தது. அதில் 40 ஏக்கர் யாரோ சொன்னாங்க வாட்டர் பாடியில் அந்த பேருந்து முனையம் வந்திருக்கு அப்படின்னு. அது தவறான கருத்தை நான் செக்அப் பண்ணேன். அது சூவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டுக்காக ஒதுக்கப்பட்ட இடம், ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே ஒதுக்கப்பட்ட இடம். அதில் 40 ஏக்கரில் போட்டிருக்காங்க. அது தவிர பக்கத்தாவில் ஒரு பெரிய மால் வரப்போகிறது 20-30 ஏக்கரில். இதுக்கு 408 கோடி ரூபாய்க்கு இது கட்டப்பட்டிருக்காங்க. திருச்சியிலேயே இந்த செலவில் வேறு எந்த திட்டமும் கட்டப்படவில்லை. ஆகையால் இது மாபெரும் திட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. ஒரு நாளைக்கு 401 பஸ் அட் அ டைம் அது கொள்ளும். அது தவிர 3100 பஸ்ஸஸ் வந்துட்டு போகலாம், அந்த அளவு கெப்பாசிட்டி. இது 5 இயர்ஸ் ப்ரொஜெக்ஷன் போட்டாங்க. 5 இயர்ஸ் கழிச்சு பாப்புலேஷன், ஜனத்தொகை, பஸ்ஸெல்லாம் எவ்வளவு அதிகரிக்கும், அதுக்கேற்ற மாதிரி கட்டணும்னு. ஆனால் அது வரவேற்பு எப்படின்னா இப்போவே ஒரு 80% கெப்பாசிட்டி வந்துடுச்சு. அது ஒரு நாளைக்கு. இதனால் மற்ற பலன்களும் உண்டு. எப்படின்னாக்கா ஒரு 1100 பஸ்ஸஸ் சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் ஏரியா, ஜங்ஷன் ஏரியா அவையெல்லாம் ஸ்கிப் பண்ணுறாங்க. தஞ்சாவூர்லேருந்து வர்றது அதெல்லாம். அதே மாதிரி இந்த முத்திரையர் சிலை, ஹெட்போஸ்ட் வழியாக போகிற பஸ்ஸெல்லாம் இனிமேல் அங்கே போகாது. இதெல்லாம் கணக்கு பண்ணிங்கன்னா அதில் ஒரு 1000 பஸ்ஸு. அந்த அளவுக்கு கன்ஜஷன் குறையும் நகரத்தில். அது தவிர சண்டேஸு முகூர்த்த நாள்லேயும் 200 பஸ்ஸை எக்ஸ்ட்ரா விடுறாங்க. உங்கள் சில பேர் பார்த்துக்கலாம், அரிஸ்டோ கார்னர்லேருந்து அந்த இடத்துல பஸ்ஸு வரிசையாக இருக்கும், 1/2 அடி வித்தியாசத்தில் இருக்கும், ஒரே டிராஃபிக்காக இருக்கும். இனிமேல் அதெல்லாம் இருக்காது. அது தவிர இந்த டிரைவர்ஸுக்கு இது அவங்க கண்ணோட்டம். ஒரு டிரைவர் சொன்னார், அந்த 1/2 அடி டிஃப்ரென்ஸில் பஸ்ஸை ஓட்டி அவருக்கு எவ்வளோ எரிச்சல் வரும், எவ்வளோ டயர்ட்னஸ் ஆகும்னு பார்த்துங்க. அதெல்லாம் இப்போது இருக்காது, அவங்களுக்கு சௌகரியம். அது தவிர இந்த கலைஞர் கருணாநிதி ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தில் டிரைவருக்குன்னு தனியாக ஒரு காட்டேஜ் மாதிரி கட்டியிருக்காங்க, ரொம்ப வசதியாக. நாங்கள் ஒரு 3 பேர் 3 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பக்கியில் போய் பார்த்தோம்.
இங்கே பேசுகிற ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு வந்திருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யார் பார்த்துட்டு வாங்களோ அவங்கள மட்டும்தான் பேச வைக்கிறோம். அதனால் ஏதோ கேள்விப்பட்டோம் பேசினோன்னு கிடையாது, தரவாக நாங்கள் அதை பார்த்துட்டு தான் சொல்கிறோம். அது இதில் சிறப்பு அம்சம் சொல்ல போனாக்கா, இது நான் கோலாலம்பூர் பார்த்துருக்கேன், சிங்கப்பூர் பார்த்துருக்கேன். மேலை நாட்டில் பஸ் டெர்மினலுக்கு அவ்வளோ முக்கியம் கிடையாது, டெல்லி பார்த்துருக்கேன். எல்லாத்தையும் இந்த கோலாலம்பூர் பஸ் முனையம் மாதிரியே அமைந்திருக்கு. அதுதான் திரு முத்துராணியே சொன்னார், பஞ்சப்பூர் சிங்கப்பூர் மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அதே கருத்தை தான் நிறையா பேர் பிரதிபலிக்கிறாங்க. கீழே ஃபுல்லாக ஏர் கண்டிஷன், கீழே ஃபுல்லாக மோசல் பஸ்ஸு, மாடியில் டவுன் பஸ்ஸு, நிறைய எஸ்கலேட்டர், லிஃப்ட்டு. அது தவிர வெளிநாட்டில் நம்ம எல்லோரும் பாராட்டக்கூடிய விஷயம், எங்கே போனாலும் தகவல் இருக்கும். யூ கேன் நெவர் கெட் லாஸ்ட். இங்கிலாந்துலேயோ இல்லை நியூயார்க்லேயோ வாஷிங்டன்லேயோ போனாக்கா எல்லா இடத்துலையும் அங்கே இந்த தகவல் கரெக்டாக இருக்கும். ரயில் நிலையத்துலேயும் சரி, ரோடுலேயும் சரி, வேறு விமானத்துலேயும். அதே மாதிரி இங்கே தகவல் தொடர்பு ரொம்ப நல்லா இருக்குது. எல்லா இடத்துலையும் எலக்ட்ரானிக்ஸ் கால் போட்டிருக்காங்க. ரொம்ப முன் யோசனையாக ஒரு டாக்டர் இருக்கார், ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் இருக்குது, நிறையா ட்ரிங்கிங் வாட்டர் டேப்பு, டஸ்ட்பின்ஸு, நிறையா உணவகங்களை வெளியில் ஒரு குறைச்ச கட்டணத்தில் தராங்க. அது தவிர தனித்தனியாக பிரித்து விட்டதுனால சுலபமாக ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. இது மாதிரி நிறைய அம்சங்கள் மற்ற பேச்சாளர்கள்லாம் சொல்லுவாங்க. இது சில ப்ராப்ளம்ஸும் இருக்குது, இல்லாமல் இல்லை. விராலிமலையிலேருந்து வர பஸ்ஸு சத்திரம் பஸ் ஸ்டாண்டு போகிறவன் சுற்றி வரவன் அங்கேயே இறக்கி விட்டு போயிடுறாங்க. அப்புறம் NH கிராஸ் பண்ண வேண்டியது ஒரு ரிஸ்க்கு. அதுக்கு கேள்விப்பட்ட அமைச்சர் அவர்கள் ஒரு எலவேட்டட் காரிடார் அந்த இடத்துல அமைக்கிறதுக்கு NHAI, நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவுக்கு எழுதி டெக்னிக்கல் கிளியரன்ஸும் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்தாக்க அந்த பிரச்சனை சரியாக போயிடும். அது பக்கத்தாப்பில் ஒரு பெரிய ரவுண்ட் அபவுட் கட்ட போகிறாங்க, கத்திப்பாரா ரவுண்ட் அபவுட் மாதிரி. அப்போது இந்த டிராஃபிக் பிரச்சனை, நடக்கிற பிரச்சனைலாம் இருக்காது. எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணணும், அது நம்ம கையிலையும் இருக்குது. நம்ம கண்ட இடத்துல குப்பை போடாமல் அப்பப்போ சஜஷன்ஸ், ஆலோசனை, அதுக்கு ஒரு பெட்டி வச்சாக்க போகிறோம். நம்ம ஆலோசனை சொல்லி அதை நம்ம பேருந்து முனையம் அப்படிங்கிற உணர்வோடு நாம் அதை பாதுகாக்கணும். நமக்கு திருச்சிக்கு கிடைத்த கொடை அது, அதை விட்டுறக்கூடாது. உங்களுக்கு அமைச்சரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அடுக்குமொழியெலாம் என்றைக்குமே பேச மாட்டார். இஸ் அ மேன் ஆஃப் ஆக்ஷன். செயல் வீரர்னால் அவர் தான். என்ன, அவசர அவசரமாக வருவார், அவசர அவசரமாக போவார், அவசர அவசரமாக எல்லா காரியமும் பண்ணிவிடுவார். ஏற்கனவே அந்த அரிஸ்டோ ரவுண்டானாவும் சரி, உயர்கொண்டான் டக்ட்டு போட்டதும் சரி, நிறைய பாலங்கள் கட்டியதும் சரி, இந்த கணேசா பாயிண்டில் கட்டி திருச்சியில் நிறைய திட்டங்கள் ரொம்ப சுறுசுறுப்பாக திருச்சிக்கு வேண்டிய திட்டங்களை நமக்கு பண்ணி கொடுத்துருக்கார். அதில் லேட்டஸ்ட்டு இஸ் அ ஃபெதர் இன் திஸ் கேப்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது மாதிரி அவருக்கு ஒரு சிறப்பு இந்த பேருந்து முனையம். இந்த மக்கள் பாராட்டு விதமாக இருக்கணுனாக பொதுமக்கள் திருச்சியில் அவ்வளோ பேர் இருக்காங்க. பொது காரியத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள், தன்னலமற்ற சேவை புரிபவர்கள். அவங்கள பார்த்து பார்த்து தேடி கூப்பிட்ருக்கோம் பாராட்டுறதுக்கு. அவங்க ஒரு எமினன்ட் மென் மட்டுமல்லாமல் அவங்க திருச்சி நகரை டெவலப் பண்ணலையும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்காக நிறையா செலவழிச்சிருக்காங்க. திரு கோபால்சாமி எடுத்துட்டிங்கன்னா, டால்மியா சிமெண்ட் இண்டஸ்ட்ரியே முன்னேற்றுவதுக்கு காரணம் உங்களுக்கெல்லாம் தெரியாது. அவர் பீஷ்வ பிதாமகர், திருச்சிக்கு 91 வயசு. அவர் இப்போ தன்னலமற்ற சேவைன்னா இதான். ஜிவிஎன் ஹாஸ்பிட்டலில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக இருக்கார். அதாவது அவருடைய நிர்வாகத்திறன் வீணாக போல அங்கே உபயோகப்பட்டுருக்கு. அதே மாதிரி திரு நீலகண்டன் ரொம்ப சிறப்பாக முதல் பிஆர்ஓவாக செயல்பட்டு வந்தார் பாரதிதாசன் யூனிவர்சிட்டிக்கு. இது பாராட்டுங்கிறதுக்காக சொல்லலை, அவங்க தே ஸ்பேர் த டைம் இங்கே வரத்துக்கு. இதுக்காக அவங்க பேருந்து முனையம் போய் பார்த்துட்டு 2 hours ஸ்பெண்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பேச வந்திருக்காங்க. அங்கே ஒவ்வொரு கார்னரும் போய் பார்த்துருக்காங்க. அதனால் அவங்க இதை சொல்லுவாங்க. ஜென்ரலாக இது மாதிரி பல கவுன்சிலருக்கும் ரொம்ப பங்கு உண்டு மாநகராட்சியில். அதுக்காக அவங்க அனைவரையும் கூப்பிட்ருக்கோம்.
இதில் வீல் சேர் ஃபெசிலிட்டி, இந்த ஆட்டோ பாயிண்ட் ஒன்றும் சரியாக முடிவு பண்ணலை. அது தவிர ஒரு மேப் எல்லா காலனிலையும் நுழைஞ்சோன்னு யூஆர் ஹியர்னு போட்டு ஒரு மேப் இருக்கும், அது மாதிரி ஒன்று வைக்கலாம். அது தவிர அந்த பஸ் ஸ்டாண்டு டொபாகிராஃபியை பிரிண்ட் பண்ணி சின்னதாக பிரிண்ட் பண்ணி கையில் கொடுத்துட்டா கூட ஜனங்களுக்கு சௌரியமாக இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு சாதாரண விஷயங்கள் பண்ணிவிடுவாங்க. அதுமாதிரி வீல் சேர் ஃபெசிலிட்டியும் சீனியர் சிட்டிசன்ஸுக்கு இந்த ஆட்டோ பாயிண்ட்லேருந்து பஸ் போகிறதுக்கு ஒரு 40 அடி இருக்குது, அதுக்கும் ஏற்பாடு பண்ணுவாங்க. சீனியர் சிட்டிசன் இருக்குது இருக்கா எனக்கு தெரியல, அது இருக்குன்னா ரொம்ப சந்தோஷம். பேட்ரி கார் உள்ளே போகிறதுக்கு, இந்த ஆட்டோ பாயிண்ட்லேருந்து என்ட்ரன்ஸ் போகிறதுக்கு. ஸோ இது மாதிரி நம்ம அப்பப்போ ஆலோசனைகள் செஞ்சால் அவங்க நிறைவேற்றத்துக்கு தயாராக இருப்பாங்க. நமக்கும் ஒரு பங்களிப்புக்கு ஒரு வாய்ப்பு. இது நம்ம பேருந்து முனையம், நம்ம அரசு திட்டம் அப்படிங்கிற எண்ணத்தோடு நம்மளும் அப்பப்போ ஆலோசனைகள் சொல்லி அதை மேம்படுத்தணும். அதை இதை பாதுகாப்பாங்களா, இது மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்களா இதே மாதிரி அப்படின்னு ஒரு எல்லாத்தையும் சந்தேக பெறுவைகள் இருப்பாங்கள்ல, அது மாதிரி மெயின்டைன் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம தான் குப்பை போடாமல் பார்த்துக்கணும். நம்ம தான் அதாவது இருந்தால் அதிகாரிகளுக்கு எடுத்து சொல்லணும். சும்மா பேப்பரில் எழுதினா போகாது, அதிகாரிகள் நேரில் பார்த்தோ வாட்ஸ்அப்லேயோ ஃபோன்லேயோ சொல்லலாம். நமக்கும் பங்களிப்பு இருக்குது. நாங்கள் எங்கள் பங்களிப்பை செய்ய தயாராக உள்ளோம். இத்துடன் எனது அறிமுக உரையை முடித்துக் கொள்கிறேன். நம்ம கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்